ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஷோபா லாக்ஸில் பாருங்கள், வெள்ளை பூசணிக்காய் சாம்பார் செய்ய போகிறேன் பாருங்கள். அதுக்கு பாருங்கள், வெள்ளை பூசணிக்காய் எடுத்து அதில் உள்ள இந்த தோலெல்லாம் நல்லா எடுத்துட்டு பூசணிக்காயை கொஞ்சம் நீளமாக இப்படி கட் பண்ணிக்கணுங்க. அப்போ தான் சாம்பாருக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சாம்பாருக்கு வந்து துவரம்பருப்போட கொஞ்சம் பாசிப்பருப்பு போட்டு சேர்த்து இப்படி அவிச்சு வச்சுக்கிறணும். இந்த மாதிரி அவிச்சோம்னா நல்லா குழன்னு வரும். வெறும் துவரம்பருப்பு போட்டோம்னா கொஞ்சம் கெட்டி கொடுக்காது. பாசிப்பருப்பு ஒரு கை போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதே மாதிரி நல்லா கெட்டி கொடுக்கும் சாம்பாருக்கு. என்றைக்குமே பாசிப்பருப்பு ஒரு கை போடணும் துவரம்பருப்பு போடும்போது. இப்போ இந்த பருப்பை நல்லா அவிய வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து இந்த பூசணிக்காவை போட்டுக்கலாம். அப்புறம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி, பெரிய தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு மசாலா சேர்த்துக்குவோம். தனி மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கிறேங்க. மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தனியாத்தூள் அது ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு. நான் வந்து கல் உப்பு சேர்த்துக்கிறேன், நைஸ் உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணியும் விட்டுக்கலாம். நான் கொஞ்சம் புளி கரைச்சி வச்சுருக்கேன், அந்த புளியும் இப்போ சேர்த்துக்குவோம். புளி தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கிறோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொதிக்க விடுவோம். இதுக்கு கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் நல்லா வாசனையாகவும் இருக்கும், அது மாதிரி ஜீரணம் ஆகிறதுக்கும் ரொம்ப நல்லது. அதனால் எப்போவுமே சாம்பாருக்கு கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறது நல்லது. இப்போ இது ஒரு 10 நிமிஷம் ஆனால் அந்த காயெல்லாம் நல்லா வந்துருங்க. ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். பாருங்கள், நல்லா குழம்பு கொதித்து வந்துருச்சு. இந்த காயெல்லாம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு, நல்லா சூப்பராக வெந்திருக்குங்க. நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ இதுக்கு வந்து தாளித்து ஊற்றிக்கலாம். தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியாச்சு. இந்த எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு கொஞ்சம் பொரியட்டும். இப்போ உளுந்து கொஞ்சம் சேர்த்துக்குவோம். அப்புறம் கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, குளிர்ச்சி. ஒரு 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்குவோம். இந்த தாளிக்கிறதுலேயும் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை இந்த சாம்பாரில் சேர்த்துக்குவோம். வெள்ளை பூசணிக்காய் சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நீ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். சாம்பாருக்கு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். சூப்பரான வெள்ளை பூசணிக்காய் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வச்சிடலாங்க சாம்பார்னால. ஏன்னா சாம்பார்னால் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வெள்ளை பூசணிக்காய் சாம்பார் ரொம்ப சூப்பராக இருக்கும். சாதத்துக்கு வந்து சாம்பார்னாலே வெள்ளை பூசணிக்காய் சாம்பார்னால் ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.